நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டிரைவர் சார். சார், வண்டியில் செட்டு இருக்குங்களா? இருக்கு சார். அதை போட்டு விட வேண்டியதானே? ஏன்பா இப்படி அமைதியாக இருந்து இம்சை கொட்டுற? இதோ போகிறேன் சார். ரேடியோ மிர்ச்சி 98.3 எஃப்எம்ல அடுத்து நீங்க கேட்க போற ஒரு பாட்டு காதலர்களுக்கு தாலாட்டு. காதல்ல பிரிவுன்றது சிறுகதையா இருக்கணும், தொடர்கதையா பாத்தியாமா, பொண்டாட்டி ஊருக்கு போறாளே, அட்லீஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்தாவது வழி அனுப்புவோன்னு இல்லாம ரேடியோவில் உட்காந்துக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான். மாமா, அவன் இப்போ ஆஃபீஸில் இல்லை, வெளியே தான் எங்கேயோ இருக்கணும். எப்படிமா சொல்ற? இப்பதானே ரேடியோவில் பேசலாம். இது ரிப்பீட் ப்ரோக்ராம் மாமா. நேற்று ராத்திரி வந்த ப்ரோக்ராமோட ரிப்பீட். என்னம்மா, அந்த பையன் கூட பேச பிடிக்கல, பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு தினமும் அவன் குரல்ல ரேடியோவில் கேட்குற போல. இல்லை மாமா, தினம் இந்த மணிக்கு அவன் ப்ரோக்ராம் வரும்னு தெரியும், அதை வச்சு தான் சொல்கிறேன். அவன் போடுற பாட்டை பத்தியா? மேகம்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் வானத்துக்கு ஒன்றுமில்லை நஷ்டமா. அந்த பயலுக்கு இப்ப புரியாதுமா. மீனாட்சி இல்லைன்னா சரவணனுக்கு தான் பெரும் நஷ்டம். இத அவன் போக போக புரிஞ்சுப்பாமா. ஐயா ஓட்டுனரே சார், செட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. கொடுமைன்னு பாட்டை போடுன்னா அதை விட கொடுமையா இருக்குது இது. சரி சார். என்னைக்கு கனடா போற மாமா? இன்னும் 2 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேம்மா. ஏமா? இல்லை மாமா, இந்த 2 வாரத்துல எனக்கு சென்னை வரணும்னு எந்த அவசியமும் இல்லை, அவனுக்கு திருநெல்வேலி வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. கரெக்டு தானே மாமா? அம்மாடி, எங்க பிரிவு நேற்று கோர்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு மாமா. இனிமே நாங்க பாத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை, கட்டாயமும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. என்னதான் அவன் வரமாட்டான்னு தெரிஞ்சாலும் கடைசி நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவாது வருவான்னு மனசு ரொம்ப எதிர்பார்த்துடுச்சு. நானும் மனுஷதானே மாமா, நான் எதிர்பார்த்ததுல எந்த தப்பும் இல்லையே. இல்லம்மா, இனி என் வாழ்க்கையில எந்த எதிர்பார்ப்பும் வச்சு கூடாதுன்னு நினைக்கிறேன். அம்மாடி, மாமா கிட்ட உண்மையை சொல்லு. அவனை பார்க்கணும்னு உனக்கு தோணுதா? இல்ல மாமா. இல்லம்மா, அப்படி இருந்தா சொல்லு, நான் வேணா அவனுக்கு பேசுறேன். அவன் ஆபீஸ்ல இருந்தானா போற வழியில போய் பார்த்துட்டு போவோம். இல்ல மாமா, போறதுன்னு ஆனதுக்கு அப்புறம் பார்த்துட்டு போனா என்ன, பார்க்காம போனா என்ன? எனக்கு பார்க்கணும்னு தோணல. ஏற்கனவே அவனோட நினைவுகளை மறக்கணும்னு நினைக்கிறேன். எதுக்கு புதுசு புதுசா நினைவுகளை வளர்த்துக்கிட்டு? பார்க்க வேணாம் மாமா, போலாம். முருகன், சொல்லுங்க பாஸ். பாஸ், என்ன பிஸியா? இல்லை பாஸ், வெட்டியாக தான் இருக்கேன். சொல்லுங்க. இல்லை, காலையில் 11 மணிலேருந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், எடுக்கவே இல்லை நீங்கள். கொஞ்சம் அப்செட்டு, மூடு சரியில்லை. சாரி. சொல்லுங்க. நைட்டு நானே பண்ணலான்னு நினச்சேன். கோர்ட்டில் என்ன நடந்துச்சு? பெரிய கலவரமே நடந்துருச்சு பாஸ். நம்ம லாயருக்கும் சரவணனுக்கும் முட்டிக்கிச்சு. ஐயோ, அப்புறம்? கோர்ட்டுக்கு வெளியில் பெரிய சீனாக போச்சு. மானம் போயிருக்குமே. பெரிய பெரிய லாரியில் போச்சு. சரி, ராஜசேகர் அப்பா என்ன பண்ணாரு? வழக்கம் போல தான், நாரதன் மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. பாஸ், எனக்கு ஒரு டவுட்டு. இந்த சண்டைக்கு ஸ்கெட்ச் போட்டதே ராஜசேகர் அப்பாவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சம மூல பாஸ் அவருக்கு, பெரிய ஸ்கெட்ச் மன்னன். கோர்ட்டுக்கு வெளியில ஆக்ஷனு, கோர்ட்டுக்குள்ள அண்ணா நீ ரியாக்ஷன் என்ன? சேர்ந்துருவாங்களா? பாஸ், லைன்ல இருக்கீங்களா? அவங்க 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி பிரியிறோம்னு மாற்றி மாற்றி சொன்னாங்க. அப்புறம் என்ன, கவுன்சிலிங்கில் இவங்க 2 பேரும் உறுதியாக சொன்னனால வேற வழியே இல்லை.
லீகலாக இதை அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த கேஸை எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் கனடா போறதுக்கு மீனாட்சி நீ அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லையா பாஸ்? அப்ஜெக்ஷன்லாம் பண்ணல. கனடா போகிறதுக்கு நோ அப்ஜெக்ஷன். 1 இயர் முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காக டைவர்ஸ் ஆகிடும். செம்ம கடுப்பாக இருக்குது. சரி, ராஜசேகர் அப்பா என்ன சொல்றாரு? வழக்கம் போல் என்ன நிதானமாக கருத்து சொல்லிட்டு இருக்காரு. நிஜமாவா? அவரெல்லாம் எதனா நியூஸ் சேனலுக்கு டாக் ஷோ அனுப்புனான்னு வைங்க, 4 காசு நல்லா சம்பாதிக்கலாம். என்ன பேச்சு. சரி, அண்ணனும் நீயும் மீட் பண்ணாங்களா? கோர்ட்டில் பார்த்ததோட சரி. அண்ணங்கிட்ட அண்ணியை வீட்டில் வந்து பாருங்கன்னு கெஞ்சினேன். முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆமாம். ஆனால் என்ன நினச்சாரோ தெரியல, அண்ணி ஊருக்கு போகிறேன்னு சொன்னதும் முதல்ல மூஞ்ச காட்டினவர் நான் இந்த சைடு வந்ததுக்கு அப்புறம் அண்ணியை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டார் பாஸ். அப்புறம் என்ன சோகம்தான். அதுக்குள்ள அண்ணி வீட்டை பூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அண்ணி இவ்வளோ அவசரமா இங்க எதுக்கு இப்போ வராங்க? தெரியலையே, நீங்கள் வேணா வந்ததுக்கு அப்புறம் கேட்டு சொல்லுங்க. ஏன் நான் மாட்டிக்கிறதுக்கா? நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சேர போகிறதே இல்லை. அண்ணன் கனடா போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ணி இனி திருநெல்வேலியிலே செட்டில் ஆக போகிறாங்க. நம்ம முயற்சி எல்லாம் தோல்விதான். பாஸ், மானம் மட்டும் தளராதீங்க. புரியுது, தலை எழுத்து. நம்ம என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. உங்களுக்குமா? சொல்லுங்க. திரும்ப 2 பேர் ஃபேமிலியும் சேர்றதுக்கு ஒரே வழி. என்னது? நீங்க பேசாம ரம்யாவை திடீர் கல்யாணம் பண்ணிருங்க. ஐயோ, உங்க கல்யாணம் மாதிரியா? ஆமா பாஸ், திருநெல்வேலியில ரெஜிஸ்டர்லாம் எனக்கு நல்ல பழக்கம், பாத்துக்கலாம். ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு குலவெறி? நான் என்ன இப்போ தப்பா சொல்லிட்டேன்? ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் இருக்க சோகமும் கவலையும் போதாதா? நான் வேற புதுசாக கொண்டு வந்து சேர்க்கணுமா? இப்போதான் எல்லாம் மாமாவை பறி கொடுத்த சோகத்தில் இருக்காங்க. அவர் இறந்து 1 மாதம் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள கல்யாணமா? அது தப்பு பாஸ். 2வது, நானும் ரம்யாவும் நல்ல நண்பர்கள், காதலர்கள் இல்லை. இது என்ன புது கதை? அண்ணங்கிட்ட நாங்கள் பண்ண சத்தியத்தை மீற மாட்டோம் பாஸ். நிஜமாவா? ஆமாம். ஓகே, அப்போ நாங்கள் ரம்யாவை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்ல? கோலா விழும். ஏன் பாஸ்? எனக்கும் ரம்யாக்குள்ள நட்பை நீங்கள் ஒரு கல்யாணத்தால் பிரிக்க முடியாது. நட்பு அது சரி. பை பாஸ். ஓகே பாஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுன், என்னடா வர வர நம்ம ஃபேமிலி பிரச்சனை சென்னை வெதர் மாதிரி ஆயிடுச்சு. எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இதுல அடிக்கடி சுனாமிகள், எர்த்துக்வாக்குகள் வேற. நல்லா பேசுற பெரியப்பா. இப்படி பேசும்போதே உன் பெரியம்மா என்ன பின்னி பெடல் எடுக்கிறா. எப்படி இருந்தாலும் சமாளிக்கிறல. பழகி போச்சுடா ராஜா. வாமா வா வா வா. சென்னைக்கு நாங்க போன காரியம் சிறப்பா முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீ எதை சொல்ற? ஒரு வழியா சரவணனையும் மீனாட்சியும் பிரிச்சுட்டீங்கல்ல. என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் எங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு? 2 குடும்பமும் வேணாம்னு நினைச்சப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியே தீருவோன்னு அடம் பிடிச்சாங்க. இப்போவும் 2 குடும்பமும் வேணவே வேணான்னு சொல்றப்போ டைவர்ஸ் பண்ணி ஆகணும்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. நீங்களா நினைச்சிருந்தா அதை தடுத்திருக்கலாமே. நான் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? நீங்க எதுவுமே பண்ணலன்னு எனக்கு தெரியும் அங்கிள். ஐயோ, அப்பெல்லாம் சொல்லாதீங்க. கோர்ட்ல கூட பெரியப்பாவுக்கும் அண்ணனுக்கும் பெரிய சண்டை. பெரியப்பா அண்ணனை திட்டாரு, சரவணன் கூட பெரியப்பாவை கொஞ்சம் ஓவரா பேசிட்டாரு. விடுறா, அதெல்லாம் போய் வெளில சொல்லிக்கிட்டு. அமுதா, உனக்கு என் மனசுக்குள்ள இருக்க வேதனை புரியல. உங்க யாருக்குமே மீனாட்சி மனசுல ஒளிஞ்சிருக்கிற கவலை புரியல. அண்ணி இஸ் ஆல் ரைட், நல்லா தைரியமா தான் இருக்காங்க. அது அவ வெளி தோற்றம். உள்ளுக்குள்ள உங்க யாருக்கும் தெரியாம அவ அழறது எனக்கு மட்டும்தான் தெரியும். போங்க அங்கிள், மீனாட்சி நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கவலைப்பட என்னமா இருக்கு? மீனாட்சியை டைவர்ஸ் பண்ணிட்டு சரவண ஒரு வருஷம் இல்ல 1 வருஷமே அதிகம்தான், ஒரு 6 மாசம் ஃபீலிங்ல சுத்துவான். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த புது வாழ்க்கைக்கு தயாராயிடுவான். அது மாதிரி மீனாட்சியால இருக்க முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா மீனாட்சியால சரவணனை தவிர வேற யாரையும் நினைச்சு பார்க்கவே முடியாது. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாமா. அங்கிள் புரியாம பேசுறீங்க.
சரவணனை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மீனாட்சியோட வாழ்க்கையில இப்போ விடுங்க, வேற ஏதாவது பேசலாம். அம்மாடி, நீ சொல்ல வந்ததை எதுக்கு பாதியிலே முழுங்குற? முழுசா சொல்லு. எதையாவது நீ என்கிட்ட இருந்து மறைக்கிறியா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். அன்னைக்கும் நான் உங்ககிட்ட இதுதான் கேட்டேன். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுமா? இல்ல அங்கிள், பட் ஒரு விஷயம் என்னால சொல்ல முடியும். கொஞ்சம் வருஷம் கழிச்சு சரவணன் வேற யார் கூடயாவது ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணா கூட மீனாட்சியால சரவணனை தவிர வேற யாரையும் நினைச்சு பார்க்கவே முடியாது. மேபி நீ சொல்றது உண்மையா இருக்கலாம். ஆனா உன்னை ஊரறிய வேணான்னு சொன்னவன நினைச்சிட்டு இருக்கிறதுல என்னமா பிரயோஜனம்? ஐயோ அங்கிள், மீனாட்சி மீனாட்சி ஒண்ணும் இல்ல. ஷீஸ் a very wonderful human being. அவளுக்கு இப்படி ஒரு சூழல தர வேண்டாம் அங்கிள். நல்லவங்கள தாமா ஆண்டவன் நிறைய சோதிப்பான். இது சோதனை இல்ல அங்கிள், இது வேதனை. எல்லா வேதனையும் கொஞ்ச நாளைக்கு தாமா. சரவண கனடாக்கு ஃப்ளைட் ஏறினதும் மீனாட்சியுடைய வேதனை எல்லாம் ஃபுல் ஸ்டாப்புக்கு வந்துடும். இல்ல அங்கிள், அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வேதனையே. ஏமா, ஏன் அப்படி சொல்ற? தெரியல, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நல்ல வேளை சரவணுக்கும் மீனாட்சிக்கும் குழந்தைங்க இல்ல. இல்லனா இந்த சமயத்துல அதிகமா சஃபர் பண்றது அந்த குழந்தையா தானே இருக்கும். கடவுள் கரெக்டா காப்பாத்திருக்காரு. அங்கிள், கடவுள் நம்ம யாரையும் காப்பாத்தல. நம்ம எல்லார பத்தியும் கவலைப்படாம கடவுளே ஒரு திட்டம் போட்டு நம்ம எல்லார் மனசையும் அறுத்துட்டாரு. நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தாமா. சரவண மனசு மாறணும்னு சாமி கும்பிடுவோம். அதை விட முக்கியம், சரவணனா இடப்பட்ட காலத்தில் சென்டிமெண்ட் இல்லாத மிஷின் ஆயிட்டாரு. அதனாலதான் மீனாட்சி தான் மனசை கல்லாக்கிக்கிட்டா. ஆனா அந்த கல்லுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கு, அதைத்தான் நம்ம யாருமே புரிஞ்சுக்கலையே. ஆனா அதை புரிஞ்சுக்கிற காலம் சீக்கிரம் வரணும். எடுக்கலனா உன்னை விட்டுருவேனா? இன்னைக்கு முழுக்க நீ போன் எடுக்காம இருந்தாலும் நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஹலோ மீனாட்சி கண்ணு, எப்படி கண்ணு இருக்க? சொல்லுங்க அத்தை. ஒண்ணல்ல செல்லக்கட்டி, எப்படி இருக்கேன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம மொட்டையா சொல்லுங்கன்னு சொல்ற. வேற என்ன அத்தை சொல்லணும்? எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க ராசாத்தி. இருக்கேன்னா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா, சுமாரா இருக்கியா, இல்ல மோசமா இருக்கியா? உங்களுக்கு நான் எப்படி இருக்கேன்னு சொல்லணும்னு சொல்லுங்க, அப்படியே சொல்றேன். நல்லா தானடா இருக்க செல்லம். நல்லா இருக்கேன். அதான பார்த்தேன். எப்படி நல்லா இல்லாம இருப்ப? அத்தை இன்னும் என்னடி அத்தை சொத்த என்னகிட்டு? என் மகனையே வேணான்னு போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் எப்படி நீ உனக்கு அத்தை ஆக முடியும்? அதுக்கு நீ என்ன சாரதானே கூப்பிடு. அது எப்படி அத்தை முடியும்? வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஆமா, நீங்க அப்படியே மரியாதையை கொடுத்துட்டாலும் அதான் உங்க இஷ்டப்படி என் மகனை வெட்டி விட்டுட்ட. இனி நீ அவுத்து விட்ட கோவில் கால மாதிரி யாருக்கும் அடங்காம திரிய வேண்டியதுதான். உங்களுக்கு என்னத்த வேணும்? நியாயம் வேணும்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு என்னத்த வேணும்? நியாயம் வேணும்டி.
இனிமேலும் என்னத்த நியாயம் வேணும்? ஆ, அதான் உங்க புள்ள சுதந்திரமா கனடா போறதுக்கு நான் குறுக்க நிக்கலையே. ஆ, எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு விவாகரத்தும் எழுதி கொடுத்துட்டு ஜீவனாம்சமும் வேண்டான்னு சொல்லிட்டேனே. இதுக்கு மேல உங்களுக்கு என்னத்த நியாயம் வேணும்? தனியா கஷ்டப்படுறதுக்கு யாரடி நியாயம் சொல்லுவா? அத்தை, உங்க புள்ள கஷ்டப்படுறானா மடியில படுக்க வச்சு தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லுங்க. ம், இதுல நான் நியாயம் சொல்ல என்ன இருக்கு? ஏய், இப்ப யாரடி அவனை பத்தி பேசனா? வேணாம் வேணாம் சொல்ல சொல்ல கேட்காம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனே அவனுக்கு வச்சுக்கிட்ட சூடு. உங்க மகனை பத்தி பேசலனா வேற யார பத்தி பேசுறீங்க? ஏண்டி எலிதான் காயுதுன்னா அது கூட சேர்ந்துக்கிட்டு நான் ஏண்டி காயணும்? புரியல. ஏய், நீ புரிஞ்சா கூட புரியாத மாதிரி தாண்டி நடிப்ப. அத்தை, நீதான் விவாகரத்து வாங்கி வாழ வெட்டியா நிக்கிறன்னா உன்னோட என்னைய சேர்த்து வாழ வெட்டியா ஆக்கிட்டல்ல. என்ன பழிக்கு பழி வாங்கிட்டல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. இப்ப என் புருஷனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்ல. இப்ப திருப்தியாடி உனக்கு? இல்லத்த. பேசாதடி. சொந்த பொண்டாட்டியும் புள்ளையும் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு அந்த ஆளு உனக்கு சப்போர்ட்டா அங்கேயே இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல என் புள்ளையும் வெளிநாட்டுக்கு போயிடுவான். என் புருஷனும் என் கூட இல்ல. கடைசியில என்ன தனியா நிக்க வச்சுட்டல்லடி. நல்லாரு, நீ நல்லாருடி, சந்தோஷமா இரு. நான் அனாதே எப்படியோ போறேன். ம்ம். நீதான் விவாகரத்து வாங்கி வாழ வெட்டியா நிக்கிறேன்னா உன்னோட என்னைய சேர்த்து வாழ வெட்டியா ஆக்கிட்டல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. இப்ப என் புருஷனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல என் புள்ளைய வெளிநாட்டுக்கு போயிடுவான். கடைசியில என்ன தனியா நிக்க வச்சிடலடி. நல்லாரு, நீ நல்லாருடி. நான் அனாதே எப்படியோ போறேன்.